இன்னைக்கு கிச்சனுக்குள்ள வரும்போதே கொஞ்சம் லேட்டு தான், ஒரு 7 மணி போல இருக்கும். வீட்டில் ராகி மாவு இருந்துச்சு, இடியாப்பம் அவிக்கலான்னு தான் இருந்தேன். ஆனால் என் பையன் வந்து புட்டு தான் அவிச்சு கேட்டிருந்தான். சரி, அவனுக்கு பிடிச்ச மாதிரி ராகி புட்டு வந்து அவிச்சு கொடுத்தாச்சு. இன்னைக்கு லஞ்சுக்கு அவனுக்கு கொடுத்து விடுறதுக்கு வெஜிடபிள்ஸ் பன்னீர்லாம் போட்டு ஃப்ரைட் ரைஸ் தான் ரெடி பண்ண போறேன். இந்த பன்னீர் வந்து நான் வீட்டிலே ரெடி பண்ணியிருந்தேன். ஒரே ஒரு ஸ்லைஸ் தான் கிடைச்சிருந்தது. இப்போ வந்து ஃப்ரைட் ரைஸ் வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு வெங்காயம் 4 பல்லு பூண்டு கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதை நல்லா வதக்கி எடுத்துக்கிடணும். நல்லா வதக்கிட்டு அது கூடவே கேரட், முட்டைக்கோஸ், கேப்சிகம், உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கிட்டு சிக்கன் 65 மசாலா, மஞ்சள் பொடியும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். இப்போ சில்லி சாஸ், சோயா சாஸ், டொமேட்டோ கெச்சப், கட் பண்ணி வச்சிருக்க பன்னீரையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து நம்ம எப்போவுமே வீட்டில் நார்மலாக சாதம் வடிப்போம் இல்லையா, ஸோ அதைத்தான் போட்டு கலந்து எடுத்துக்கிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு ஃபைனலாக மல்லித்தலையை தூவி விட்டு இறக்கிடலாம். ஃப்ரைட் ரைஸுக்கு தொட்டுக்கிறதுக்கு கூடவே முறுக்கு வடகமும் கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கிட்டேன். நைட்டு டின்னருக்கு வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணிட்டு தக்காளி சட்னி வச்சுட்டு அது கூடவே தோசை ஊற்றி எடுத்துக்கிட்டாச்சு. நாளைக்கு இன்னொரு விளாக்ல பார்க்கலாமா.